இதுக்கு 1914 ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இதுதான் பீப்புள்ஸ் பேங்க். வயதுமான காலங்களே என் வழிகிட்டு தெரியுறீர்கள் மலைக்குள்ள முள்ளி வாய்க்கால் கஞ்சி சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அமைதியான இடத்துல வாசல் என்ன தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்குது. நுறக்கத்தின் வாங்க போறீங்க போல சிந்தாமணி மலைக்கு ஒதுங்கி இருக்கிறேன். சுட சோடன் இருக்கா ஸ்ரீ முத்துமாரி பேச்சிய சிவபெருமான் உமாதேவியார் தனித்தனி பக்கெட் வச்சிருக்கீங்க. சந்தைக்கு வந்து போயினா கைதடி அம்மாச்சி உணவகத்தில் நிக்கிறோம். சாப்பிட வந்த நாங்கள் இன்றைய பார்த்து சரியான மழை அட மலைக்குள்ள போனாங்களே என்னன்னு கையில நடுங்க பைக்ல கையில உதர பைக்ல ஓடின அனுபவங்கள் உண்மையிலே பயந்து ஓடினாங்க. அவ்வளவுக்கு வாகனங்கள் இல்ல வேகமா போகுது. ஏனையின் ரோட் தானே ஏனையின் ரோட்டா தான் போனாங்க. பெரிய பெரிய வாகனங்கள்லாம் போய் வந்தது என்ன காத்து அடிக்க என்ன சொல்றது கையில நடுங்க பயந்து போயிட்டு அவ்வளவு சரியான குளிர். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இன்றைக்கு வித்தியாசமான காணொலி இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா விலகாலம் வேல்ன சரவண ஊர்காத்துறை புங்குடுதீவு 70 தீவுன்னு சொல்லி எல்லாம் போய் நாங்க வீடியோ எடுத்து போட்டுனாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் சாவச்சேரியை தான் வீடியோ எடுத்து போட போறோம். பாருங்க மலைக்குள்ள சாவச்சேரி என்ன மாதிரி இருக்கு, என்ன மலைக்குள்ள என்ன செய்யணும், எப்படி சாவச்சேரி இருக்குது, போய் வர ஐயாக்களோட நம்ம போய் கதைச்சினாங்களே என்ன அதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப நாங்கள் கைதடியில நிக்கிறோம். இந்த மலைக்கு பஸ் தான் சரி என்ன என்ன ஏற முதல் நினையாம இருந்த விட சரி நல்ல சேஃபா போய் சேர்ந்துடலாம். இதுல கைதடி பிஓசி பேங்க் இருக்குது. உங்களை இப்போ நிறைய கடைகள் வந்துட்டேன்னு இதில் பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. பக்கத்துலேயே போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குன்னு இப்படியே நாங்கள் தொடர்ந்து போனோம்னா அதில் கைதடி சந்தி வரோம். நாங்கள் இப்போ இங்கால பக்கமாக தான் போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் சாவச்சேரி நோக்கி போகிறோம். கைதடி பெட்ரோல் செட் என்ன பாருங்க ஐயா நல்ல வடிவாக மலைக்குள்ளே பைக் ஓடி போய் கொண்டு இருக்கிறார். இந்த வாகனங்களை பார்க்க தான் பயமா இருக்கு. ஐயா என்ன ரெயின் கோட் போட இல்லையா? ஐயா ரெயின் கோட் போட இல்லை. எங்க வலிக்கிட்டாச்சு? வீட்டை சரியா என்ன பாய் பாய். இங்கே பாருங்க இங்கே கடை தொகுதிகள் எல்லாம் இருக்குது. இதுதான் கைதடி பிள்ளையார் கோயில். மலைக்குள்ளேயும் பக்தர்கள் வரீங்க வேணா வயது ஒரு காலத்துலேயும் ஐயா பாருங்க குடா பிடிச்ச ஒற்றை கையால் சைக்கிள் ஓடி போய் கொண்டு இருக்கிறேன் சிரிச்சு கொண்டு போகிறேன். நாங்கள் மலைக்குள்ளே வந்து எல்லாபடியாக மாட்டிட்டேன் பாருங்க. ரெயின் கோட்டை கொண்டு வர இல்லை. கைதடி பாலத்தில் நிற்கிறோம். நல்ல மலை வீதி ஒன்று இருக்குண்ணே. வாகனங்கள் வர வரத்த பாருங்க. அவன் இங்கால தண்ணி நிற்கிறேண்ணே. வார மீன்களை பிடிக்கிறதுக்காக அதில் விலை போட்டிருக்கணும். பாலத்துக்கு அங்கால பக்கம் போவோம். நண்பர் நின்று வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறேன். இதான் பாலத்தின் மெற்ற பக்கம். இதான் தண்ணி லைன். யாழ்ப்பாணத்துக்கு இப்போ தண்ணி கொடுக்க வலிக்கணும். இந்த பெரிய குழாய்கள் ஊடாகத்தான் தண்ணி போகுது. ஐயா எங்கே போகிறது? என்ன மாதிரி மழை இருக்கு? மழை என்ன சொல்லுது? மழை என்ன சொல்லுது? நிக்கிற மாதிரி இல்லைன்னு மழை நிக்கிற மாதிரி இல்லைன்னு அதான் வாகனங்கள் விலைகள் இழுத்து விட்டுருமே உடனே வயதுமான காலங்களே என் வழிகிட்டு தெரியுறீர்கள் மலைக்குள்ள பாலை வாங்கி போட்டு அது சரி. கோயில் ஒன்று இருக்கு. அதை வந்துட்டு அரியாலையில இருந்து வரீங்களோ? பேருந்து என்ன அரியாலையில நீங்க வாரீங்க சைக்கிள்ல? சரி சரி என்ன ஐயா பாய் பாய். லைனுக்கு வாகனங்கள் போகுது. இதில் சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் வருது. இதுதான் சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன். இதில் பாருங்க பஸ் ஸ்டாப் இருக்குது. ஐஓசி பெட்ரோல் செட் என்ன சரியான பெரிய பெட்ரோல் செட். நுணாவில் மேற்கு சாவச்சேரி காளியா மூளை ஸ்ரீ முத்துமாரி பேச்சியம்மன் கோயிலுக்கு பாருங்க.
முத்துமாரி அம்மன் கோயில்னு சொல்கிறாங்க, அதே இந்த பார்த்தீங்கன்னா பேச்சி அம்மன் கோயில்னு சொல்கிறது. இதில் கிணறு கூட இருக்குது. என்ன ஐயா, அண்ணா வணக்கம். அண்ணா இந்த ஊரா? என்ன மாதிரி ஊர் இருக்குது? மழை என்ன சொல்லுது? சரியான மழை என்ன விடுமாய் தெரியல. என்ன ஏன் தூரம் தூரம் போறீங்க சொல்லுங்க. சரியான கஷ்டம். இப்ப எங்க வலிக்கிட்டாச்சு? மலைக்குள்ள எல்லாம் நுறக்கத்தின் வாங்க போறீங்க போல. சரி, ஓகே அண்ணா, பாய் 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 பாய். ஓகே ஓகே ஓகே. இதுதான் இங்கே உள்ள பேச்சி அம்மன் கோயில். க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன், நாங்கள் உள்ளுக்கு போகல. அது வெளியால் இருந்தே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பாருங்க, இந்த கோபுரத்தின் உபயம் வள்ளிபுரம் கதிர்காமநாதன் குடும்பம். என்ன இதில் போட்டிருக்கிறேன், வேறு உபயம் உண்டு. சரி, நாங்கள் தொடர்ந்து இனி போகலாம். உண்மையிலேயே வடிவான கோயில் பாருங்க, ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் நல்லா இருக்குது. இதான் நீங்கள் உள்ள பேச்சி அம்மன் கோயில். தொடர்ந்து போகலாம். பூசை நேரம் போட்டிருக்கீங்கன்னா, பூசை நேரம் காலம 9 மணிக்கு, பின்னேரம் 5 மணிக்கு. தமிழ்தாய் வாணிபம் இருக்குது. ஈனைன் ரோட்டால் வரைக்குள்ள இதில் சாவச்சேரி நகராட்சி மன்ற பூங்கா இருக்குது. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இதில் பாதுகாப்புக்கு வாட்ச்மேன் இருக்கிறார். இந்த பூங்காட உபயம் யூகேல இருந்து செய்திருக்கிறேன் பாருங்க. இதான் பூங்கா. உண்மையிலே சின்னாக்களில் நம்ம வந்து விளையாடக்கூடிய வகையில் மிக மிக அழகாக நிறைய உபகரணங்கள் வச்சுருக்கிறோம். என்ன இதில் பாருங்க, கடதாசி, உணவு கழிவு, பிளாஸ்டிக் எல்லாம் போடுறது தனித்தனி பக்கெட் வச்சுருக்கிறோம். ஒரு பெரிய பூங்கா தான். சரி, நாங்கள் இனி தொடர்ந்து போகலாம். இதில் பார்த்தீங்களோ, இதில் பெரிய வீடு கட்டியிருக்கணும். என்ன உண்மையே சரியான மழை பெய்யுதான். கடைகளில் ஆக்களே இல்லை. என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாவச்சேரி டவுனை நெருங்குறோமா. இதில் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. யாழ்ப்பாண நுணாவில் கிழக்கு அமிர்தாம்பிகை வித்தியாலயம் இருக்குது. 1914 ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா பாருங்க. இதுவும் இங்கே உள்ள ஒரு பெரிய பள்ளிக்கூடம் தான். உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தின உள் வளாகத்தை காட்டிக்கொள்கிறேன். பாருங்க, இதுதான் இந்த பள்ளிக்கூடத்தின உள் வளாகம். என்ன நல்ல மழை பெய்து ஒன்று இருக்குது. பஸ்ஸுகள் எல்லாம் வர வரத்தை பார்த்ததோ மழையை குளிச்சு கொண்டு வருது. இந்த வீடுகளை பார்த்ததோ இந்த பைக் ஷோரூம் ஒன்று இருக்கு. மாளிகை இருக்கு. என்ன இது ஒரு பழைய வீடு, அந்த காலத்து வீடு. சாவச்சேரிக்குள்ள என்டர் ஆகிறோம். என்ன நல்ல அட மழை நடுங்குது தெரியுமோ. இங்கே சரியான குளிர் சுமையாக நடுங்குது. நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாவச்சேரி டவுனுக்கு வந்துட்டேன். வேணே இதில் வேணுங்கோ டிவிஎஸ் பைக் ஷோரூம் இருக்குது. இங்கே பைக்குகளை நிப்பாடி வச்சுருக்கீங்கன்னா இதுதான் பிஓசி பேங்க். சாவச்சேரி பிஓசி பேங்க். தொடர்ந்து வர இதில் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. பீப்புள்ஸ் பேங்க் ஏடிஎம் இருக்குது. இதுதான் சாவச்சேரி ஸ்போர்ட்ஸ். தொடர்ந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக போகிறோம். இன்றைக்கு சாவச்சேரி முகல்குள்ள நிலைமையில தான் இருக்குது. அப்படியே தொடர்ந்து மழை பெய்து கொண்டு இருக்குது. மழைக்கு பாருங்க எல்லாரும் ஒதுங்கி நிற்கணும். சாவச்சேரியில் சரியான மழை பெய்து கொண்டு இருக்குது.
இந்த மலைக்கு மத்தியிலையும் இதில் முள்ளி வாய்க்கால் கஞ்சி காய்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்ன பாருங்க, இந்த கஞ்சி ஊடாக மக்கள் பட்ட அவலங்களையும் அவர்களோட வழிகளையும் இதை கடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் நீரை போனோம்னா அதில் சிவலிங்கம் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, தொடர்ந்து போய் பார்க்கலாம். இதில் வைரவர் வீட்டு இருக்கிறேன். இதில் சிவலிங்கம் இருக்குது, பார்ப்போமா? வெம்பெருமான் லிங்கேஸ்வர உருவத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாருன்னு. ஒரு அமைதியான இடத்துல இந்த கோயில் இருக்குது. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதான் விவேக் கல்லூரி. இங்கே உள்ள பெரிய ஸ்கூலில் இது கொண்டு ஏனையின் ரோட்டோடையே இருக்கேன்னு. இங்கால பக்கம் பஸ் ஸ்டாண்ட். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். வவுனியா பஸ் ஒலிக்கிடுது. இதுதான் சந்தை. நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. மேலே பாருங்க, நிறைய கடைகள் இருக்குது. இந்த மலையிலையும் ஆக சந்தைக்கு வந்து போயினா கூடுதலாக பழங்கள் சேல் ஆகாது. என்ன குளிர் தானே பேச வாங்குறது குறைவாகத்தான் இருக்குது. பாருங்க, நல்ல வாழைப்பழங்கள் எல்லாம் இருக்குது. நிறைய பழங்கள் இருக்குங்க அந்த பக்கம். மலைக்கையா என்ன மாதிரி பல வியாபாரங்கள் போகுது? பழம் வியாபாரம் மட்டும் கஷ்டம் செய்கிறது. ஏன்னா எல்லா பழ வகையும் வந்துட்டு எல்லா பழம் கணம் வேண்டக்கூடாது. இந்த மலை எதிர்பார்த்துறீங்களா? அப்படி வரும் இல்லை இல்லை, திடீர்னு வந்துட்டேன்னு திடீர்னு வந்தாலும் எல்லாருக்கும் பாதி. இது மழை சீசன் இல்லை, என்ன பலாப்பழ சீசன் பழங்கள்லாம் இந்த டைம் தான் வாருது. என்ன அதுதான் பழங்கள் விலை குறைஞ்சாது. அதுதான் மழை பெய்த ஒன்று அதை தாக்கம் பண்ணுறது. விவசாயம் இந்த குளிர்கார் வாங்க போய் நம்ம வெயில் காலம் மாதிரி இப்போ செய்யல. விவசாயிகளுக்கும் சரியான நட்டமாக தான் இருக்கு. பழம் தோட்டக்காரருக்கு சரியான பாதிப்பு. உற்பத்தியாளர் விற்கிற உண்மைதானோ? சரியான சரி. ஓகே ஓகே. மண்ணெண்ணெய் விலை கூட, மண்ணெண்ணெய் விலை கூட, கூலி விலை கூட. அப்போ தோட்டக்காரன் ஒரு வாழக்கூடிய கொண்டு ஒரு சாமான் பண்ணிடலாம். 50 ரூபாய்க்கு விற்றாலும் 30 கிலோ கொண்டா 1500 தான் தேரும். 1500 தேர்னால் கூலி காசு காணுமோ? தந்தை வரண்ட வரி காசு வேணும். எங்கிட்ட 4-5 கிலோவில் பாருங்க. 5 லிட்டர் மண்ணை கொண்டுட்டாங்க. 1500 5 லிட்டர் மண்ணை கொண்டு 50 கிலோ வேகணும் தான் 1500 வரும். இப்போ எங்கள்கிட்ட கூலிக்கு சமாளிக்கிறாரு. சரி ஐயா, ஓகே. பாருங்க, இங்கால பழக்கடைகள் இருக்குது. ஆக்கள் இந்த மழை குளிருக்கு பெருசா வாங்க மாட்டேன். என்ன எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. வியாபாரிகளுக்கு நட்டம்தான். சாமானை போட்டுட்டு ஆக்கள் இருக்கிறேன் பாருங்க. இதில் பழங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாம் வாங்கிட்டு மழைக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக சேல் ஆகாது. பல கடைகளில் ஆக்களே இல்லை. என்ன வியாபாரம் சரியான குறைவு தான் இங்கே பக்கம். இங்கே வேறுங்க அம்மா இதில் பழங்கள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் பிலாப்பழ சீசன். என்ன இது பிலாப்பழ சீசன் டைம். நல்ல பிலாப்பழங்கள் எல்லாம் வந்துருக்குது. என்ன இப்போ கோயில்கள் அதுகளுக்கு வாங்குவி நம்மளையே மற்றபடி ஆக சாப்பிட்றதுக்காக வாங்க மாட்டினோம். இப்போதான் சொல்லி கொண்டிருக்கேன் மலைக்கு ஒருத்தர் வாங்க மாட்டினோம்ட்டு. நண்பர் வந்து ஜம்புக்காய் வாங்குறாரு. என்ன அது ஒன்று எடுக்கிறேண்ணே. மலைக்குள்ளே வந்து மாட்டிட்டேன். வேணா உண்மையே சரியான மழை நிற்கிற பாடு இல்லை. நாங்களும் பார்க்கணும் எப்படா இந்த மழை நிற்குமாண்டு. ஆனால் மழை பார்த்தீங்கன்னா சும்மா எடுத்துக்கொண்டு வரணுண்ணா, சும்மா எடுக்க. அப்போ இந்த மலைக்குள்ளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெளிக்கிட்டாச்சு பாருங்க. உண்மையிலேயே ஒரு அழகான இடம் தானே. அங்கால போனோம்னு சொன்னால்
சந்தைக்கு போகலாம். தொடர்ந்து நாங்கள் ஏனையின் ரோட்டுக்கு வந்துட்டோம். என்ன இப்போ ஏனையின் ரோட்டு அடிக்க வந்துட்டோம். மழை விடுற பாடு இல்லை, தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்குது. தொடர்ந்து வாகனங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கு. வேறு நிறைய கடை தொகுதிகள் இருக்குது பாருங்க. பின்னால் ஊருப்பட்ட கடைகள் இருக்கு. என்ன இதான் சாவச்சேரி சந்தி. என்ன இப்போ சாவச்சேரி சந்தி அடியில் நிற்கிறேன். அதனால் கடை தொகுதி இருக்குது, முதல்ல காட்டியிருப்பேன். இதில் தான் கொமர்ஷியல் பேங்க் இருக்கு. என்ன உண்மையிலே சரியான மழை, குளிரண்டா குளிர், நடுங்குது தெரியுமோ, அப்படி குளிர். சரி என்ன, இனி போய் நாங்கள் பைக் எடுத்துக்கொண்டு போகலாம். தொடர்ந்து நாங்கள் சாவச்சேரி கிண்டுக்கொல்ச்சிக்கு தானே அங்கே தான் போக போகிறோம். நடுங்குது தெரியுமோ, தொடர்ந்து அதில் போய் பைக் எடுத்துகிட்டு போகலாம். மழை இன்றைக்கு விடுற மாதிரி இல்லை. ரிபர்க் கல்லூரி நான் முதல்ல காட்டியிருப்பேன் உங்களுக்கு. மற்ற பாதைக்கு மாறணும். தொடர்ந்து வாகனங்கள் வருது. மழை இன்றைக்கு விடுற மாதிரி இல்லை. இதான் சாவச்சேரி சந்தி. என்ன இதில் டயலாக் ஆஃபீஸ் இருக்குது. இதுதான் பீப்புள்ஸ் பேங்க். சாவச்சேரி பெட்ரோல் செட். தேசிய சேமிப்பு வங்கி, என்எஸ்பி பேங்கா. உண்மையிலே சரியான மழை, நடுங்குது தெரியுமோ. ட்ரெயின் வருது. இந்த ஏனையின் ரோட்டோடையே இதில் ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. கோயிலின் பேர் கோயில் இதில் போட்டுருக்கு. சிந்தாமணி விசாக பெருமாள், சிந்தாமணி விசாக பெருமான் முருகன் ஆலயம் பாருங்க. உங்களுக்கு சமையல் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சாவச்சேரியில் உள்ள ஒரு முருகன் கோயில். என்ன இதுக்கு சமைச்சு கொண்டிருக்கணும். சரி, தொடர்ந்து போகலாம். பழக்கடை ஒன்று இருக்குது. இங்கே சோழன் இருந்தால் நாங்கள் வாங்கி சாப்பிடலாம். என்ன கேட்டுப்பா, சுடச்சுட சோழன் இருக்காண்டு. சுடச்சுட சோழன் இருக்கா இல்லை? என்ன ஸோ சார், நாங்கள் தொடர்ந்து போவோம். இங்கே சோழன் இருந்தால் வாங்கி சாப்பிடுவோம். மழை குளிருக்கு பார்த்தீங்கன்னா சோழன் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குங்க. என்ன இதுதான் சங்கத்தானை ரயில்வே ஸ்டேஷன். நல்ல படங்களை விளைஞ்சிருக்கணும் பார்த்ததோ. சிவபெருமானும் மாதவியாரும் நடனமாடுற படம் விளைஞ்சிருக்கணும். இதுதான் சாவச்சேரி ஹிந்து காலேஜ், சாவச்சேரி இந்து கல்லூரி. நீங்கள் படித்தாக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இதில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அகல் மலைக்கு ஒதுங்கி இருக்கிறேன். தான் வாசல். என்ன ஓகே गाइस, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இல்லை வீடியோ பார்த்துருப்பீங்க, அலைஞ்சு தெரிஞ்ச வீடியோக்கள் எடுத்துனாங்க பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஆதரவு தாங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஓகே, பாய் பாய், டாட்டா, see you.